Hi smart kids. நமக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி சூப்பரா இங்கிலீஷ்ல பேசலாம் அப்படிங்கறத தாங்க நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த கிளாஸ் 3ல நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா I am good at, I am not good at யூஸ் பண்ணி வர சென்டென்சஸ் தாங்க நீங்க பார்க்க போறீங்க. இந்த சென்டென்சஸை நம்ம எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அண்ட் இதோட மீனிங் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கிளாஸை பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். Class 3 I'm good at, I'm not good at. இந்த வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ணும்போது என்ன கவனிக்கணும் அப்படின்னா எண்டிங்ல வர டி அண்ட் டி இது ரெண்டையும் நீங்க லைட்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். குட் அட் நீங்க இத குட் அட் அப்படின்னு நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. டி அண்ட் டி சைலண்டா தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி நாம சென்டென்சஸா எப்படி ஃபார்ம் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்க. I'm good at, I'm not good at. I'm good at அப்படினா அது ஒரு பாசிட்டிவாவும் I'm not good at அது ஒரு நெகட்டிவாவும் நம்ம சொல்லலாம். good at அப்படினா நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல நான் நல்லா இத பண்ணுவேன், எனக்கு இது தெரியும், இல்ல அதுல உங்களுக்கு ஸ்கில் இருக்கு, அதுல உங்களுக்கு எபிலிட்டி இருக்கு அப்படினா நீங்க அத சொல்லும்போது I'm good at அப்படினு யூஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். இதுவே அதோட நெகட்டிவிட்டி, தட் மீன்ஸ் எனக்கு இது தெரியாது, எனக்கு அது சரியா வராது அப்படிங்கறத நீங்க ஏதாவது கன்வே பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க I'm not good at அப்படிங்கறத யூஸ் பண்ணி நீங்க சொல்லலாம். I'm good at swimming, I'm not good at swimming. இதை நீங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்விம்மிங் ஸ்விம்மிங் அப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் I am good at swimming அப்படின்னா நான் நல்லா நீச்சல் அடிப்பேன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் சென்டென்ஸ் I am not good at swimming அப்படின்னா எனக்கு நீச்சல் அடிக்க தெரியாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் I am good at writing, I am not good at writing. அது நீங்க ரைட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, ரைட்டிங் லைட்டா அங்க ஒரு ட்விஸ்ட், ரைட்டிங் அப்படின்னு நீங்க சொல்லணும். ஓகே, இதோட மீனிங் என்ன அப்படின்னா I am good at writing நான் நல்லா எழுதுவேன். I am not good at writing எனக்கு எழுத தெரியாது அப்படின்னு அர்த்தம். I am good at cooking, I am not good at cooking. இது நீங்க குக்கிங் குக்கிங் அதாவது கேயை நீங்க ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடாது, குக்கிங் குக்கிங் அப்படி நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா I am good at cooking அப்படின்னா நான் நல்லா சமைப்பேன். I am not good at cooking அப்படின்னா எனக்கு சமைக்க தெரியாது or எனக்கு சமைக்க வராது அப்படின்னு அர்த்தம். I am good at photography, I am not good at photography. photography எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? photography photography. ஓகே, இதோட மீனிங் பார்க்கலாம். I am good at photography அப்படின்னா நான் நல்லா போட்டோ எடுப்பேன், எனக்கு நல்லா பண்ண தெரியும் அப்படின்னு அர்த்தம். இதோட நெகட்டிவிட்டி, தட் மீன்ஸ் I am not good at photography எனக்கு நல்லா போட்டோ எடுக்க வராது or else எனக்கு நல்லா போட்டோ எடுக்க தெரியாது அப்படின்னு நீங்க சொல்லலாம். I am good at drawing எனக்கு படம் வரைய நல்லா வரும். I am not good at drawing எனக்கு படம் வரைய நல்லா வராது. நெக்ஸ்ட் I am good at dancing நான் நல்லா நடனம் ஆடுவேன். I am not good at dancing எனக்கு நல்லா நடனம் ஆட தெரியாது, நல்லா டான்ஸ் ஆட தெரியாது அப்படிங்கறத மீனிங். I am good at video games நான் நல்லா வீடியோ கேம் விளையாடுவேன். I am not good at video games நான் நல்லா வீடியோ கேம் விளையாட மாட்டேன். I am good at driving நான் நல்லா டிரைவ் பண்ணுவேன். I am not good at driving நான் நல்லா டிரைவ் பண்ண மாட்டேன், அதாவது எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது அப்படின்னு மீனிங். I am good at swimming, I am good at writing, I am good at
cooking. I'm good at photography. I'm good at drawing. I'm good at dancing. I'm good at video games. I'm good at driving. I'm not good at swimming. I'm not good at writing. I'm not good at cooking. I'm not good at photography. I'm not good at drawing. I'm not good at dancing. I'm not good at video games. I'm not good at driving. Friends, இந்த வீடியோல நீங்க I'm good at, I'm not good at இந்த வேர்ட்ஸோட மீனிங் அண்ட் அதை நீங்க எப்படியெல்லாம் நீங்க சென்டென்சஸ்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க பாத்தீங்க. இதே மாதிரி நீங்களும் உங்க சென்டென்சஸை நீங்களே ஃப்ரேம் பண்ணுங்க. அண்ட் அந்த சென்டென்சஸை நீங்க உங்க டே டு டே லைஃப்ல கான்வர்சேஷன்ல நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. கண்டினியூஸா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கணும். ப்ராக்டிஸ் பண்ணினாதான் தொடர்ந்து உங்களால ஒரு தடுமாற்றம் இல்லாம கண்டினியூஸா இங்கிலீஷ்ல நீங்க நினைச்சதை பேச முடியும். ஸ்மார்ட் கிட்ஸ் சேனல்ல ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க அந்த வீடியோஸை போய் ரெஃபர் பண்ணிட்டு அதுல வர சென்டென்சஸையும் நீங்க தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம ஸ்மார்ட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல்ங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.